சென்னை மேற்கு மாம்பலம், மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடியாததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்காளாகியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ரகுவரன். அடையாற்றில் மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக சென்னையில் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாகின. இந்த நிலையில் சென்னையில் மேடான பகுதிகள்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் மாம்பலம், மயிலாப்பூர் போன்ற பகுதிகள் கூட ஒரு ஆள் உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி நிற்கும் காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் வெள்ளம் வடியக்கூடிய நிலையிலும் சில இடங்களில் வெள்ளம் வடிந்திருந்தாலும் 4 நாட்கள் 5 நாட்கள் ஆகியும் இந்த வெள்ள நீர் இந்த பகுதியில் வடியலன்னு இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. மேலும் இந்த பகுதியானது டி நகர் செல்லக்கூடிய பிரதான சாலையா இருக்குது. இந்த பகுதியில் குறைஞ்சபட்சம் 15,000 20,000 குடியிருப்புகள் இருப்பதாக இந்த பொதுமக்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த மக்கள்லாம் இந்த பகுதியை கடந்துதான் இவங்களுக்கு அன்னாடம் தேவைக்கான பொருட்களை வாங்க செல்வதற்கான பாதையாக இது இருக்கு. மேலும் இங்க தண்ணீர் தேங்கி நிற்கிறதுனால கழிவு நீர் இதுல கலந்திருக்கு. பொதுமக்களுக்கு தொற்று நோய் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கிறாங்க இந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் 3 நாட்களுக்கு பிறகுதான் இங்க இருக்கிற நீர் வடிய தொடங்கி இருக்கிறதுனால தங்களுடைய வீடுகளை சுத்தம் செய்யறதுக்காக பொதுமக்கள் வந்திருக்காங்க. அந்த வீடுகளை சுத்தம் செய்யும் போது அந்த கழிவுகளை எடுத்து வெளியில போடும்போது கூட சுகாதாரத்துறை அதிகாரிகள் வந்தும் மாநகராட்சி சார்பாக கூட அந்த கழிவுகளை எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் ரகுவரன்.